சரி, நாம எதிர்பார்த்தது நடந்திருக்கு. இங்கிலாந்து உள்ள வந்துட்டு பிரேசில் வெளியே போயிடுச்சு. பிரேசிலுக்கு என்ன நடந்தது அது சொல்லுங்க. பிரேசில் நாம எதிர்பார்க்கலையே வெளியே போகும். நேற்று சொன்னமே காலையிலேயே எனக்கு பிரேசில்ல நம்பிக்கை இல்லாம இருக்குது. நோர்வே பிரேசிலுக்கு அடிக்கும். பிரேசில் அவ்வளவு ஸ்ட்ராங் இல்லாம இருக்குது. சிக்கலாத்தான் இருக்குது. பிரேசில் கஷ்டப்பட போகுதுன்னு சொன்ன மாதிரியே நடந்தது. பிரேசில் வந்து நான் எதிர்பார்க்கல பிரேசில் வெளியே போகும். ஏன்னா உலக கிண்ணம் நாளைக்கு கிட்டத்தட்ட 4 கிண்ணம் வச்சிருக்காங்க. 5 ஜாம்பவான்கள் கூடுதலான கிண்ணங்களை பெற்றவர்கள். ஆனா அண்மை காலம் இவர்கள் படுமோசமாக இருக்கின்றார்கள். 2002ஆம் ஆண்டு தான் கடைசியா கிண்ணத்தை வெற்றி பெற்றவர்கள். கடந்த 3 உலக கிண்ணங்களில் காலிறுதி போட்டிக்கு இவர்கள் வரவில்லை. ஆமா, போன கட்டால நடந்த போட்டியிலையும் வரலவங்க. ஓகே, அவங்களோட கதை முடியுது. கதை முடிஞ்சுது. அது இந்த முறை சந்துரு இந்த போட்டியில என்னவோ இது எனக்கு டீமுக்குள்ள சிக்கல், டீமுக்கு பிரச்சனை இருக்குது. நெய்மர் இவ்வளவு தடுமாறி கொண்டு பிரேசில் வெற்றி பெற வேண்டிய போட்டியில 7ஆம் கட்டத்துல களமிறக்கப்படுகின்றார். 70வது நிமிடத்துல வந்து கடைசியா பெனால்டி அடிக்க கொடுக்குறாங்க, அடிக்கிறார். ஏற்கனவே ஆரம்பத்தில் ஒரு பெனால்டி கிடைக்குது பிரேசிலுக்கு. அந்த பெனால்டி கையை அடிக்கப்படுகின்றது. நெய்மர் போன்றவர்கள் இருந்திருந்தா கட்டாயம் நெய்மர் தான் அதை அடித்திருப்பார். அதே மாதிரி வினிசியஸ் ஜூனியர் இருக்கின்றார். அவர் கீ பிளேயராக இப்பொழுது வளர்ந்து வருகின்றவர், மிக முக்கியமான பிளேயராக இருக்கின்றார். அவருக்கு பெனால்டி அடிக்க கொடுக்கல முதலாவது. அதே மாதிரி 19 வயசுல இப்ப கலக்கி கொண்டிருக்கின்றார், ரியல் மாட்ரிட்டுக்கு விளையாடி கொண்டிருக்கின்ற இன்னும் ஒரு வீரர். அவர் நெய்மருக்கு பிறகு அல்லது நெய்மருக்கு கொஞ்சத்துக்கு முதல்ல களமிறக்கப்படுகின்றார். ஏன் இவர்களை எல்லாம் முழு நேரமா விளையாட விடல, அல்லது முதல் பாதியில விளையாட விட்டுட்டு டயர்டா இருக்கு, அவங்க தொடர்ந்து விளையாட இல்லை என்றா அதுக்கு பிறகு அவர்களை வெளியால் எடுக்கலாமே. அது இதையுமே செய்யல. நெய்மர் இன்றைய தினம் 34வது வயதில் தான் பிரேசில் அணிக்கு நீ விளையாடுவதை நிறுத்திக் கொள்கின்றேன், ஓய்வு பெறுகின்றேன் சர்வதேச போட்டிகளில் இருந்து என்பதை அறிவித்திருக்கிறார். அப்ப ஏதோ பிரச்சனை இருக்கு. அவர் கழகமட்ட போட்டிகளில் மாத்திரம் இனி தன்னுடைய கவனத்தை செலுத்தப் போகின்றார். அதிருப்தி இருக்கின்றது. எனவே ஒட்டுமொத்த அதிருப்தியும் கடைசியில் அந்த நாட்டை இந்த நிலைமையில கொண்டு வந்து, நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. நெய்மரே 34 வயசுல ஓய்வு பெற என்று ஒரு வீரர் அறிவிக்கிறான்னு சொன்னா அதுவும் பிரேசில் அணி. அது அவ்வளவு இலகுவான நாடும் இல்ல, இலகுவான அணியும் இல்ல. நெய்மர் ஒரு பெரிய வீரராக அடையாளப்படுத்தப்பட்டவர். அணிக்குள்ளும் சரியாக 2 வருடங்களாக அவர் அணிக்குள் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. உலக கிண்ணத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார், ஆனால் அதிலும் அவரை சரியாக பாவிக்கவில்லை. எனவே கடைசியாக அவருடைய சந்தோஷத்துக்கு ஒரு கோலை அடித்து, பெனால்டி கோல் ஒன்றை அடித்து வெளியேறியிருக்கிறார். நெய்மர் வந்தது நெய்மர் கேம் ஒன்று பார்க்கக்கூடியதாக இருந்தது. விளையாடியிருந்தார், முயற்சி செய்திருந்தார். ஆரம்பத்திலேயே அவரை ஏன் விளையாடவில்லை என்பது எனக்கு சிக்கலாக இருந்தது. இன்னும் ஒரு பக்கம் நோர்வேயின் கேம்ஸ், ஹாலண்ட் 2 கோலும் மிக அதிகமா பேசப்படுற ஒரு வீரர் இந்த சுற்றுக்களுக்குள்ள நோர்வே ஹாலண்ட் தான். இப்ப மெஸ்ஸி எங்களுக்கு தெரியும், பேச தேவையில்லை. எம்பாபே தெரியும், பேசப்பட தேவையில்லை. ரொனால்டோவுக்கு இந்த உலகம் விமர்சனமாக போய்கொண்டிருக்கின்றது. எவ்வளவுதான் ரசிகர்களாக இருந்தாலும் இவர் சரியாக செயல்படவில்லை என்ற விமர்சனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இவர்கள் எல்லோரையும் தாண்டி பேசப்படுகின்ற யார்டா இவர் என்ற மாதிரி திரும்பி பார்க்க வைக்கின்ற வீரராக ஹாலண்ட் நிறைய பேருக்கு புதிதாக தென்படுகின்றார். இவரை பற்றி தேடி பார்க்கின்ற வகையில் மான்செஸ்டர் சிட்டிக்காக இவர் விளையாடுகின்றார் இங்கிலாந்தில். சோசியல் மீடியாவில் நிறைய ஆக்டிவாக இருக்கிற ஒருத்தர், 25 வயது, ஆனால் மலை மாதிரி வளர்ந்திருக்கின்றார். உயரம் மிக லாபகரமாக விளையாடுங்க. ஒரு 5 உலகக்கண்ணம் விளையாடலாம். 40 வயதுன்னு பார்த்தாலும் 3 உலகக்கண்ணம் குறைஞ்சது 4 உலகக்கண்ணம் அவருக்காக இருக்கின்றது என்பது தெரிகிறது. ரைட். அடுத்த பக்கம் இங்கிலாந்து மெக்சிகோவை வெளியேற்றினார்கள். இங்கிலாந்து இலகுவாக வெற்றி பெறவில்லை. நான் அதை சொல்லியிருந்தேன் நேற்று. இங்கிலாந்து வெற்றி பெறலாம், ஆனா இலகுவாக எடுத்துக்கொள்ள மெக்சிகோ வெற்றி பெற்று விடுமோ என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடையே தான் நாங்கள் இருந்தோம். ஃபவுல்ஸ், பெனால்டிஸ் இப்படியான விஷயங்கள் மூலமாக மெக்சிகோ தோல்வியை சந்தித்தது. இங்கிலாந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலாக 10 பேரோட தான் விளையாடிச்சது. ரெட் கார்டு ஒன்று வாங்கி ஒருத்தர் போயிட்டார். ஃபவுல்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. மெக்சிகோவும் கடும் சூடாக தங்களுடைய நாட்டிலேயே விளையாடியது, பரபரப்பாக போனது. 2 பக்கமும் ஒவ்வொரு பெனால்டிகள் கிடைத்தன. அதை தாண்டி 3-2 என்ற கோல் என்றாலே உங்களுக்கு தெரியும் இந்த அளவு பரபரப்பு. அடிக்கான மாதிரி இருந்தது. 36வது நிமிடத்திலும் 38வது நிமிடத்திலும் இங்கிலாந்து முதல் 2 கோல்களையும் அடிக்கின்றது. பெலிங்கன் தான் கோல் அடிக்கின்றார். 42வது நிமிடத்தில் மெக்சிகோ முதலாவது கோலை அடிக்கின்றது. குனிமாஸ் கோல் அடிக்கின்றார். பிறகு அதே மாதிரியாக விறுவிறுப்பு செல்கின்றது. பின்னர் பெனால்டி ஒன்று கிடைக்கின்றது. அதை ஜெமினேஸ் கோலாக மாற்றுகின்றார். 2-2 என்ற சமநிலை. பின்னர் மீண்டும் ஹரிகேன் ஒரு பெனால்டியை அடிக்கின்றார். இப்படி போட்டி விறுவிறுப்பாக போனது நினைக்கிறேன். 3-2 வந்து 3-1 வந்து பிறகு 3-2 மாறி 2-2 என்ற சமநிலை வேற. இங்கிலாந்து அணி அடுத்த சுற்றுக்குள்ள வந்துட்டாங்க. இங்கிலாந்து, ஆனால் மெக்சிகோ அடுத்ததோட மோத போற அணிதான் இங்கிலாந்துக்கு. அடுத்ததும் சிக்கல் இருக்கின்றதுதான். ஆனாலும் கூட
மெக்சிகோவோடு இங்கிலாந்து என்று பார்க்கின்ற வேளையில் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கின்றால் இங்கிலாந்து பலமான அணி என்பதை நாங்கள் எடுக்கக்கூடியது. மெக்சிகோ உச்சபட்ச பலத்தில் இருக்கின்ற ஒரு நாடாகத்தான் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வந்தேன், கணித்து வருகின்றேன். சில வேளைகளில் உலகக்கிண்ணம் வரை இறுதிப் போட்டி வரை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கேமை அவர்கள் காட்டி ஆரம்பத்தில் சொல்றேன் உலகக்கிண்ணத்தை வெளில போறது இங்கிலாந்து தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எனவே பாப்போம். இப்பவும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, இல்லை என்று இல்லை. ஆனால் என்ன, அர்ஜென்டினா இங்கிலாந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அரையிறுதியில் தென்படுகின்றன. அர்ஜென்டினா இங்கிலாந்து ஒரு பரம வைரிகள் கால்பந்தில். ரொனால்டோவின் ஹேண்ட் கோல், அந்த கோட் ஆஃப் ஹேண்ட் 82ஆம் ஆண்டு உலகக்கிண்ணம் அல்லது 86வது உலகக்கிண்ணம் ஆண்டை மறந்து விட்டேன். அதில் தான் அந்த மரடோனா கோல் அடிப்பார், கையால் அடித்த கோல் இங்கிலாந்துக்கு எதிராக. அதிலிருந்து இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா வந்தா அது ஒரு உச்சக்கட்டம் இருக்கின்ற போட்டியாக இருக்கும். அந்த போட்டி ஒண்ணு இந்த சுற்றுக்குள்ள அடுத்த சுற்றுக்குள்ள இருக்கின்றது நானும் எதிர்பார்க்கின்றேன். இப்படியும் அரையிறுதியில் இங்கிலாந்து அர்ஜென்டினா சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். எனவே அப்படியான ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றதனால் அந்த போட்டியின் பரபரப்பு விறுவிறுப்பு ஒன்றை நாங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைய தினம் ஸ்பெயின் போர்த்துகல் நள்ளிரவு தாண்டி 12:30 இன்னும் ஒரு இறுதி போட்டிக்கு ஒப்பான சரியா கிட்டத்தட்ட இறுதி போட்டி தீப்பொறி பறக்கும். எந்த அணி வந்தாலும் மற்ற அணிகளுக்கு சவால் கொடுக்கக்கூடிய அணி தான். போர்த்துகல் சரி, ஸ்பெயினா சரி, எதா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச போர்த்துகல் அடுத்த சுற்றுக்குள்ள நுழைய வாய்ப்பு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். போர்த்துகல் கடந்த முறை குவார்டர் ஃபைனல்ஸ், அதாவது ரவுண்ட் ஆஃப் 16 வெற்றி பெற்று வந்தாங்க. ஸ்பெயின் 2010ஆம் ஆண்டு சாம்பியன் ஆனதுக்கு பின்னர் காலிறுதி போட்டிகளுக்குள் வந்தது என்பது ஒரு உலகக்கிண்ணத்தில் மாத்திரமே. கடந்த 3 உலகக்கிண்ணங்களும் ரவுண்ட் ஆஃப் 16 வெளியேறி இருக்கின்றார்கள். இந்த முறை அதே நிலைமை இருக்கின்றார்கள், வீரர்கள் இருக்கின்றார்கள், விளையாடுகின்றார்கள். இந்த போர்த்துகல் ஸ்பெயின் ரெண்டுமே சந்துரு அந்த தூக்கி வைத்து ரைட் ஓகே இதுதான் இப்படித்தான் என்பதை நம்பி சொல்ல முடியாத நிலைமை இருக்கின்றது. 50-50 வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்று ரொனால்டோ கலர்ஸ் என்று காட்டி தன்னுடைய கேம் ஒன்று காட்டுவாராக இருந்தால் போர்த்துகல் வெல்ற வாய்ப்பு தான் நிறைய இருக்கு, அதுல மாற்றம் இல்லை. சரி, ஓகே. ரொனால்டோவுக்காக வெல்ல வேண்டும். ரொனால்டோ எனக்கு என்னென்ன ஒரு உச்சபட்ச வீரர், பல சாதனைகளை செய்துவிட்டு ஒரு இறுதிப் போட்டிக்கு தானும் வரவில்லை என்கின்ற அந்த விஷயம் ஒன்று எனக்கு உதைத்துக் கொண்டிருக்கின்றது. இறுதிப் போட்டியில தோத்துட்டு போறது பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன பிரச்சனை, இப்ப அங்காலேயும் அதே மாதிரி பிரச்சனை ஒன்று வரும். பிரான்ஸை தாண்டி தான் போர்த்துகல் இறுதிப் போட்டிக்கு வர வேணும். அங்க இருக்கா. அப்ப இப்படியான இந்த ஆப்புகள் கால்பந்து தானே, எதுவும் சொல்ல முடியாது. இனி நடைபெற போகின்ற போட்டிகள் கிட்டத்தட்ட காலிறுதி ரவுண்ட் ஆஃப் 16 கூட நாங்கள் சொல்வது ஒரு இலகுவாக இருக்கும். காலிறுதி போட்டிகள் கிட்டத்தட்ட இந்த அணிகள் இப்படி செய்யலாம் என்பதை சொல்லலாமே தவிர்த்து மற்றபடி எதுவும் கணிக்க முடியாது. மற்றபடி இது நடந்துவிடும் 100% இதுதான் நடக்கப் போகின்றது என்பதை சொல்ல முடியாது. தலைகீழாக முடிவுகள் மாறும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. கிரிக்கெட் பக்கம் ஏதாவது இன்னொரு போட்டி இருக்கு. நாளைக்கு காலையில் நடக்க போகின்றது அமெரிக்கா பெல்ஜியம். இன்னும் அமெரிக்கா உள்ள இருக்காங்க. கடந்த முறையும் கட்டார்ல வைத்து காலிறுதிக்கு போனவர்கள். அதனால அமெரிக்காவை குறைத்து மதிப்பிடும். எனக்கு என்னவோ அவங்க மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கை அமெரிக்காவில கிண்ணம் வெல்ற அளவுல நம்பிக்கை இல்லை. ஆனா எனக்கு இந்த போட்டியில பெல்ஜியத்தை வென்று காலிறுதிக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு அமெரிக்காவுக்கு இருப்பதாகத்தான் நான் நம்புகின்றேன். அதிகமாக நான் நம்புகின்றேன். அமெரிக்கா பெல்ஜியத்தை வெல்ல வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கா பெல்ஜியம் ரெண்டுமே அவர்களும் இப்ப ஸ்பெயின் போர்த்துகல் ஒரு உச்சகட்டத்துல இந்த நிலைமையில இருந்து அவர்கள் ஒரே மாதிரி இருந்தா பெல்ஜியம் அமெரிக்கா அடுத்த கட்டத்துல இருந்து 2 பேரும் சமம். இவங்க இந்த காலிறுதி அதுதான் இவங்களோட ஆகக்கூடியதான அதை தாண்டி இவங்களால வர்றது என்பது சொல்ல முடியாது. அமெரிக்கா பெல்ஜியத்தை வென்று அடுத்த கட்டத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். இருக்கலாம். நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அமெரிக்காவில போட்டிகள் நடைபெறுகிறது, ஒரு லெவலுக்கு வந்துதான் அவர்கள் முடிப்பார்கள். சொல்ல முடியாது. அரையிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. பெல்ஜியம்ன்றது அமெரிக்காவுக்கு அவ்வளவு பெரிய அளவா சவாலை கொடுக்கக்கூடிய அணி இல்ல. ரெண்டும் ஒரே தர. ஏனைய நாடுகள் வேறு எங்காவது இங்கிலாந்தோடு, ஸ்பெயினோடு, அர்ஜென்டினாவோடு வரும் என்று சொன்னா முடிஞ்சது கதை சொல்லலாம். எனவே அமெரிக்காவை பொறுத்தவரையில் பெல்ஜியத்தோடு என்று பார்க்கின்ற வேளையில் அமெரிக்காவுக்கு என்னை பொறுத்தவரையில் அங்கே போட்டிகள் நடைபெறுகின்றதால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. காலிறுதிக்கு பிறகு 8 அணிகளுக்குள் வந்ததன் பின்னர் அமெரிக்காவுக்கு சம்பவம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கிரிக்கெட் பக்கம் இலங்கை நேற்று ஒரு மாதிரியா வந்து போட்டு கொண்டு இருக்கிறாங்க. வெல்லக்கூடிய வாய்ப்பு இப்ப கிட்டத்தட்ட கை நழுவி போயிட்டு. அதுதான் வெல்ற வாய்ப்பு இல்ல. ட்ரோ 100% ட்ரோ. 314 அடிச்சிருக்கு வெஸ்ட் இண்டீஸ். 4 விக்கெட் தான் போயிருக்குது. இப்ப போன மேட்ச்ல 6வது விக்கெட் பார்ட்னர்ஷிப் ரெக்கார்ட் அடிச்சாங்க.
இந்த மேட்ச்ல இப்ப 5வது விக்கெட் பார்ட்னர்ஷிப் நல்லா போய் கொண்டிருக்குது. ம். 174 ஏதோ அடிச்சிருக்காங்க பார்ட்னர்ஷிப்பாவே. ம். அதனால இன்னும் ஒரு 350 அடிச்சிட்டாங்கன்னா ஃபாலோ ஒன் போயிடும். இன்றைக்கு எப்படியுமே இன்று முழுவதும் மேற்கிந்திய தீவு விளையாட வாய்ப்பு இருக்குது. குறைந்தபட்சம் இலங்கை அணி இன்றைய தினம் துடுப்படுத்தாடும் என்று எதிர்பார்த்தாலும் கொஞ்சம் அப்படி இப்படி கஷ்டமான நிலைமை ஒன்றுதான் இருக்கின்றது. வெல்லவே முடியாது. நிகழ்ச்சி கண்ணு வழங்குறாங்க. மோட்டோல் என்ஜின் ஆயில், என்எஸ் ரட்னம் மோட்டார்ஸ், வவுனியா, மன்னர், முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அவர்கள் தான் விநியோகஸ்தர்கள். எனவே அவர்களுடைய விநியோகஸ்த செயினுக்குள் இருக்கின்ற இடங்களில் மோட்டோல் என்ஜின் ஆயிலை கேட்டு வாங்குங்கள். அங்கே தான் உங்களுக்கு தரமான ஒரிஜினல் என்ஜின் ஆயில் கிடைக்கும். இந்த என்ஜின் ஆயில் தான் ஹோண்டா வாகனங்களுக்கு மிக ஏற்ற ஒரு என்ஜின் ஆயில். அதே போல ஐடிஎம் இப்பொழுது வவுனியாவில் இருக்காங்க. நீங்க வவுனியாவிலேயே உங்களுடைய டிகிரிகளை பட்டப்படிப்புகளை மிக இலக்குவா பக்கத்திலே இருந்து படிக்கக்கூடிய, அந்தந்த இடங்கள்ல இருந்து ஈஸியா கொழும்புக்கு வராம அங்கேயே படிக்கக்கூடிய வகையில இப்பொழுது எல்லா வசதிகளோடும் ஐடிஎம் வவுனியாவில் இருக்கு. லோ டிகிரி செய்யலாம், பிசினஸ் மேனேஜ்மெண்ட் டிகிரி, நர்சிங் டிகிரி, இப்படி பல டிகிரி ப்ரோக்ராம்ஸ் அங்கே இருக்கின்றது. குருமன்காடு காளிகோவில் வீதியில் அமைந்திருக்கின்றது வவுனியாவில் ஐடிஎம் நேஷன்ஸ் கேம்பஸ் இன்டர்நேஷனல்.